ரஜினி அந்த மாதிரி யாரும் பார்த்தது இல்லைம்மா. ரஜினி ரசிகம் பார்க்க மாட்டான், போட்டு காட்டுறாங்க, நோ டேக்கர்ஸ். அப்புறம் எப்படி சார் ஹிட் ஆச்சு? கமல் தான் அந்த படத்தை திருப்பி திருப்பி ஸ்க்ரீன் பண்ணி வியாபாரம் பண்ணி தியேட்டரை கமல் ஃபிக்ஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்தா. அப்படி இவ்வளவும் பண்ண கமலை ஒரு இன்டர்வியூவில் கேவலப்படுத்தி பேசினார். கமலை விட சிறந்த நடிகர்ன்ற சொல்கிற அளவுக்கு முள்ளு மலரும் படத்துக்கு விமர்சனங்கள் வந்தது. கமலை டவுன் அடிக்கிறதுக்காக இது பண்ண மாதிரி அதை தான் சொன்னாங்க. சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டாங்க அந்த ஆள். அந்த படம் எப்படி கட்டும்? கமல் என்ன சொன்னார்னா, யாரோ ஒரு ஃபேமஸ் நாவல், யாரோ ரமணிச்சந்திரனோ யாரோ ஒரு எழுதின நாவல், அந்த கதையை அவ்வளோ அருமையாக எடுத்துருக்காங்க. அந்த படம் போயிடக்கூடாது, வந்து ஆகணும்னு சொல்லி கமல் உயிரை கொடுத்து ரிலீஸ் பண்ண. அப்படி ஆனால் அதுவே வந்து கமலை விட ரஜினி பெரிய நடிகருங்கிற மாதிரி விமர்சனம்லாம் எழுதி கமலை டவுன் அடித்தாங்க. அப்போ அந்த காலத்தில் அப்படி ஒன்று நடந்தது, கமலுக்கு எகேன்ஸ்டாக நடந்தது. அது மகேந்திரனுக்கு அவருக்கு மத்தியில் பிரச்சனை எல்லாம் வந்தது. அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே மிகையாக தெரிஞ்சுது. அந்த படமே பூரா ரஜினி வந்து என்னமோ ஆக்ட் பண்ணார், அது என் மனசில் படியவே இல்லை. ஆனால் என் கூட என் பசங்களோட தான் போயிருந்தேன். பசங்கன்னாக்கா சொந்தக்கார பசங்க எல்லாத்தையும் அப்படி ரசித்தானுங்க, நான் ரசிக்கலை.